லட்சுமி காலங்காத்தால கண்ணுல படக்கூடாதெல்லாம் பட்டுக்கிட்டு இருக்கு? என்னவா இருக்கும்? தெரியலையா அத்தை? ஒருவேளை புத்தி கித்தி தெளிஞ்சு வருதுங்களோ? ஆ, ஆ, ஆ. வெடுக்காத வெள்ளை சேலை சாயம் போகுதேன்னு சங்கடப்பட்டுச்சான். அந்த மாதிரி இருக்கு நீ சொல்றது. என்னக்கா காஃபி சாப்பிடுறியா? இன்னும் எத்தனை நாளைக்கு இங்கே டேரா போடுறதா உத்தேசம் உனக்கு? உனக்கு பிடிச்சிருக்க கிறுக்கு தெளிற வரைக்கும் நாங்க இங்கதான் இருக்க போறோம். அப்போ உன் மருமக சொன்னா நம்புவ, உன் பொண்ணு நான் சொன்னாலும் நம்ப மாட்டேன், உன் புருஷன் சொன்னாலும் நம்ப மாட்டேன், அதானே? உண்மையை சொல்றவன் கொலைகாரனா இருந்தாலும் நம்பணும், பொய் சொல்றவன் ஹரிச்சந்திரனா இருந்தாலும் நம்ப கூடாது. நான் அப்படிதான் இருக்கேன். ஏத்த ஆண்டாளு, எதுக்கு இங்க தேவையில்லாம வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ பார்த்தா நமக்கு நிறைய வேலை இருக்குல்ல. அப்பனு மகளு சேர்ந்து அடுத்து யார் குடும்பத்தை கெடுக்க போறீங்க? இத பாரு, காலங்காத்தால என் வாய் புடுங்கிட்டு இருக்காத, பாத்து பேசு. ஏய், நீ தான் எங்களை தேடி வந்து நின்னுட்டு இருக்க, நாங்க ஒண்ணும் உன்னை தேடி வரல. என்ன செய்ய முடியும்? இருந்தாலும் நீ என் பெத்தவளாயிட்டல்ல, அப்படியே சும்மா விட்டுற முடியுமா? அதான் உண்மையை சொல்லி உன்னை கூட்டிட்டு போலாம் நீங்க வந்திருக்கேன். உண்மை எதுன்னு தெரிஞ்சதுனாலதான் நாங்க இங்க இருக்கோம். உனக்கும் தெரிஞ்சிருந்தா நீ அந்த பக்கம் நின்னு இருக்க மாட்டேடி, நீயும் எங்க கூட வந்துதான் நின்னு இருப்ப. ஏய், என்ன ஆவுன நீ அதையே சொல்லிட்டு இருக்க? நீ ஏய், நான் தான் செய்யலன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. சரி, நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி மாப்பிள்ளைய நான் தான் ஆளை வச்சு புத்த சொல்லியிருக்கான்னு கூட சொல்லுங்க, அதுல ஒரு நியாயம் இருக்கு. அதை விட்டு போட்டு தமிழை கடத்த சொன்னான்னு சொன்னா எனக்கு என்ன ஆதாயம் இருக்கு? ஏய், அதை வச்சு ஆதியும் பாதியும் பிரிக்கணும்னு எனக்கு என்ன அவசியம் இருக்கு? டேய் தர்மலிங்கம், என் பேராண்டி சொன்னான்னு தான் உன்னை விட்டு விலகி வந்திருக்கோம். திரும்ப திரும்ப நல்லவன் வேஷம் போட்டு ஆடிக்கிட்டு இருந்தேன், பெத்த புள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன். அருவாளை எடுத்து 2 துண்டா வெட்டி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். நானும் அதையே தான் சொல்றேன், அதை செய்யும் போதில்ல. யாரு செய்யாத தப்புக்கு உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிறத விட உங்க கையால வெட்டு படிச்சாவது எவ்வளவோ மேலு. வெட்டு, வெட்டு வெட்டு. பா, நீ எதுக்கு சாகணும்? நீ எந்த தப்பும் பண்ணலன்னு எனக்கு தெரியும். இந்த ஊருக்கும் ஒரு நாள் தெரியும், அப்ப இருக்கு எல்லாருக்கும். யாருக்கு எப்ப தெரியும், என்ன தெரியுங்கிறது எல்லாமே அந்த ஆண்டவனுக்கு தெரியும். நீ சும்மா சும்மா வந்து எங்களை நோண்டிட்டு இருக்காம போய் வேலையை பாருப்போ. நான் ஒன்னும் இங்க கொஞ்சம் கொலாவெல்லாம் வரல, ஓட்டுக்கிட்டு தான் வந்திருக்கேன். புடி மாட்டல மூஞ்ச பாரு, புடி. ஏய், புடி. மூஞ்ச பாத்தியா? அதுக்கு சின்னத்துல நிக்கிறேன். எப்படியோ நீங்க 3 பேரும் எனக்கு ஓட்டு போட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் எலெக்ஷனுக்கு 4 நாள் இருக்குல்ல, இந்த 4 நாள்ல உண்மையிலேயே அப்பா மேல எந்த தப்பும் இல்லைன்னு உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஓட்டு போடுங்க. அப்படி புரியலன்னு வச்சுக்கோங்களேன், எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டு பிரசிடென்டா வந்து உங்க எல்லாருக்கும் நான் புரிய வைக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், என் புருஷன் கிட்ட இப்பவே சொல்லி வச்சிருங்க, எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சா அவனை இந்த ஊருக்குள்ளேயே நான் இருக்க விட மாட்டேன். அதையும் மீறி அவ இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், என் அப்பா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு அவனே அவன் வாயால சொல்லணும். அது மட்டும் இல்ல, அவனே உங்க எல்லாரையும் சொல்லவும் வைக்கணும். கருப்பா இருக்கிறதுனால காக்காவும் குயிலாகாது, என்னதான் ரெக்கை விரிச்சு ஆடினாலும் பார்த்து மயிலாகாது. என் பேரங்கிட்ட தோத்ததுக்கு அப்புறம் நீயும் உங்க அப்பனும் முதல்ல இந்த ஊர்ல இருக்கீங்களான்னு பாருங்க. பார்க்க தானே போறோம். நல்லா பாடுற மகனே, பாத்துக்கிட்டே இரு. என் பேரன் தான் ஜெயிப்பான். ஜெயிப்பான் ஜெயிப்பான். அதுக்கப்புறம் இவளுக்கு பிடிச்சிருக்கிற பேய விரட்டி விரட்டி ஓட விடுவான் பாரு. நீ ஊதர மகடிக்கு இப்ப தலையாட்டிட்டு இருக்கால, ஆட்டட்டும். ஓ முன்னாடியே ஓ மகடிய உடைச்சு உன்னை முச்சந்தியில தூக்கி போட்டுருவான். அதுக்கப்புறம் இந்த ஆண்ண தலை இருக்குல்ல, அத ஓங்கி ஒரு மிதி மிதிச்சு கொழுத்து திருப்ப முடியாம பண்றானா இல்லையான்னு பாரு. பாக்கலாம், எல்லாத்தையும் பாக்கலாம். என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, இது எல்லாத்தையும் பாத்துக்கலாம்.
அப்புறம் எல்லாரும் மறக்காம ஆட்டோ சின்னத்துல ஓட்டு போடுங்க. ஓகேவா? வரட்டுமா? போலாமாப்பா? நீ வாத்தா வா. அவர் தண்டனை கொடுக்கறதா இருந்தா எனக்கு என்ன வேணாலும் கொடுக்கலாம்ல. அதை விட்டுட்டு இவகிட்ட பேசாம அவாய்ட் பண்றதுல அவருக்கு என்ன கிடைக்க போகுது? நீ கோவமா பேசினாலும் சரி, அழுது புலம்புனாலும் சரி, ஆதியோட இழப்பு ரொம்ப பெருசு. இது எல்லாத்துக்கும் நல்ல முடிவு கிடைக்கணும்னா ஆதியோட அம்மா திரும்ப வரணும். அவங்க வரலன்னா இது இப்படியேதான் இழுத்துக்கிட்டு இருக்கும். ஆதி கால் பண்றாரு. ஆதி. ஹலோ மேடம். ஹலோ, யாரு? மேடம் லைன்ல இருக்கீங்களா? கேக்குதா மேடம்? இந்த செல்போன் வச்சிருக்கவரு பிள்ளையார் கோயில் பக்கத்துல விழுந்து கிடக்குறாரு மேடம். என்னங்க சொல்றீங்க? என்னாச்சு? ரொம்பலாம் பதறாதீங்க மேடம். தலைகால் புரியாத அளவுக்கு குடிச்சிருக்காரு. அதனாலதான் கீழே விழுந்து கிடக்குறாரு. குடிச்சிருக்காரா? சீக்கிரம் வந்து கூட்டிட்டு போறீங்களா? இதோ நான் உடனே வரேன். கொஞ்ச நேரம் பாத்துக்கோங்க, நான் உடனே வரேன். சரிங்க மேடம்.